உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மல்லிகா, என்னாச்சுமா? மல்லிகா, மல்லிகா, என்னாச்சுமா? கண்ணு திறந்து பாருமா. மல்லிகா, மல்லிகா, என்னாச்சுங்க என் பொண்ணுக்கு? வயித்து வலின்னு துடிச்சிட்டு இருந்துச்சு. வயித்து வலி போகணும்னு பூண்டையும் ஓமத்தையும் நசுக்கி அதுல கொஞ்சம் தேன் கலந்து கசாயம் போட்டு கொடுத்தேன். சூட்டு வயித்து வலியா இல்ல சாப்பிட்டது ஒத்துக்கலையான்னு தெரியல. ஐயோ, மயக்கமா இருக்கிற மாதிரி இருக்காளேம்மா. அப்படி ஒரு தீராத வயித்து வலியா இருக்குமா? நான் கொடுத்த கசாயம் அதை தீர்த்து வச்சிரும். ரொம்ப நன்றிம்மா. நான் கூட இவளை பார்க்காம விட்டுட்டேன். நான் அசந்த நேரத்துல இவளுக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க. இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேம்மா. இருக்கட்டுமா, இதுல என்னமா இருக்கு? அம்மா, என்னம்மா? என் பொண்ணு அடிக்கடி வயித்த வலிங்கிறாளேன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காமிச்சா சாதாரண வயித்து வலிதான்னு திருப்பி அனுப்பிடுறாங்க. எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. நீங்க தான் நாட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம்னு எல்லாத்துலயும் கரை கண்ட ஆளா இருக்கீங்களே. நீங்க என்ன ஏதுன்னு என் பொண்ணோட நாடி புடிச்சு பார்த்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். பாக்குறீங்களா? என்னம்மா, இதுக்கு போய் நீங்க கேட்கணுமா? இதே என் பொண்ணா இருந்தா பாத்துக்க மாட்டானா? கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம கையில அத சரி பண்ற வித்தை இருக்கு. முதல்ல நாடி புடிச்சு பார்த்து அது என்ன சொல்லுதுன்னு சொல்லிடுறேன். சரிங்கம்மா, பாருங்க. இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? என்னம்மா நீங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்க? நான் நாடி புடிச்சு பார்த்ததுல ஒத்த நாடி தான் ஓடுது, ரெட்டை நாடி ஓடலையே. என்ன சொல்றீங்க நீங்க? இவ கர்ப்பமா இருக்காங்க. ஏற்கனவே ஆஸ்பத்திரிக்கு போய் உறுதிப்படுத்தி மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மா, நான் 10 ஆஸ்பத்திரிக்கு சமம். 8 ஊருனாலும் நான் ஒத்தாளா நின்னு கைய புடிச்சு நாடி பார்த்து உடம்புக்கு என்னன்னு சொல்லிருவேன். உங்க பொண்ணு கர்ப்பமா இல்லம்மா. இது என் தொழில் மேல சத்தியம். என்னம்மா சொல்றீங்க? கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லுங்கம்மா. உங்க பொண்ணு உண்மையிலே கர்ப்பம் இல்ல தாயி. கர்ப்பம்னு நினைச்சு நீங்க தப்பான வைத்தியம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரை வர வச்சு இன்னொரு தடவை செக் பண்ணி பாருங்க. என்னம்மா இது? என்ன இப்படி சொல்றீங்க? ஐயோ மல்லிகா, ஐயோ என்னாச்சு மல்லிகா? உன் வயித்துல இருந்த குழந்தைக்கு என்னாச்சு? இவங்க வேற இப்படி சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா. கூப்பிடு. எங்க போனாங்க? லாமியா, இது வந்துட்டாங்க. என்ன? இல்ல, அது தர்ஷினி செத்துடுவான்னு சொன்னீங்க. நேரம் போய்கிட்டே இருக்கு. ஆனா அதுக்கான எந்தவித அறிகுறியும் தெரியவே இல்லையே. முதல்ல நாம நினைச்ச விஷயத்த நடத்தி முடிக்கணும்னா எல்லாரோட கவனத்தையும் திசை திருப்பணும். இப்ப எல்லாரோட கவனமும் அந்த மல்லிகா மேல மட்டும்தான் இருக்கு. எதுக்கு சம்பந்தமே இல்லாம மல்லிகா மேல மட்டும் இருக்கும்? ஏன்னா இத்தனை நாளா அந்த மல்லிகாவோட வயித்துல என்னோட குழந்தை பாக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பொம்மி எப்ப என் கண்ணு முன்னாடியே என் பாக்கு அழிச்சிட்டாலோ அப்போல இருந்தே அந்த மல்லிகா ஒரு சாதாரண மனுஷிதான். அவ கர்ப்பம் கலைஞ்ச விஷயத்த அவ அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அதனால மொத்த குடும்பமும் இப்ப உடஞ்சு போய் உக்காந்துருக்கு. இப்ப தர்ஷினியை தவிர எல்லாருமே மல்லிகாவோட ரூமுக்கு போயிருப்பாங்க. இன்னைக்கு என்னோட முதல் பலியே அந்த தர்ஷினி தான். சரி லாமியா மேடம், தர்ஷினியை எப்படி கொலை பண்ண போறீங்க? நடக்க போறத வேடிக்கை மட்டும் பாருங்க.
அங்க இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு வா. ஐயோ 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 ஏய் மனோ, மனோ, சட்னிக்கு தேங்காவை துருவி எடுக்கிற மாதிரி கண்ணை தோண்டி எடுத்து வேவ பார்க்க அனுப்புறாங்கடா. ஆமா மாமா. மாமா, இந்த லாமியா அம்மா கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். ம், இல்லன்னு வச்சுக்கயே, நம்ம கிட்னியை புடுங்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓட சொன்னாலும் சொல்லுவாங்க. ம், ம், ம். அப்பா 10 நாளா டூர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா நம்ம ரூம்ல ஏசி ஒர்க் ஆகல. நல்ல வேலை, அண்ணனும் அண்ணியும் வெளியில போயிட்டாங்க. அதனால இங்கே ஏசியை போட்டு நல்லா தூங்க வேண்டியதான். ரிமோட்டுங்க. அங்க பாருங்க. அந்த தர்ஷினி அவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. நீ நினைச்ச மாதிரி மல்லிகாவோட பிரச்சனை வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அத பத்தி நினைச்சு அவங்க எல்லாரும் கவலைப்பட்டு இருக்காங்க. சரி, உன் வேலை முடிஞ்சிருச்சு. என் கண்ணுக்குள்ளேயே வந்துரு. சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.